Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் குரிய பிசிக்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस பார்க்க போறோம். ஸோ நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் இதை மட்டும் படித்தாலே போதுமானது தான். உங்களால் கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸுமே அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ சாய்ஸில் உள்ளது சேர்த்து தான் உங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்கும் எல்லா கொஷின்ஸும் நீங்கள் படிச்சிட்டிங்கனாலேயும். ஸோ இதில் இருக்க கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ தனியாக ஒரு நோட் கூட போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன் அந்த கொஷின். Second question, electric field due to the dipole on its equatorial line, axial line, equatorial line. Next, electrostatic potential due to an electric dipole, V value calculate பண்ணிருப்போல அந்தது. Next, expression for electric field due to an infinitely long charge wire, Gauss law application, first application. அந்த question, energy stored in a parallel plate capacitor, அந்த question. Next, capacitance in series and parallel 3 mark questionல கேட்பாங்க அந்த கொஸ்டின் வந்து. நெக்ஸ்ட் Van de Graaff ஜென்ரேட்டர். இந்த 7 கொஸ்டினும் யூனிட் 1ல தரவு பண்ணிடுங்க. Van de Graaff ஜென்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் பிரின்சிபல், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங், டயக்ராம் இது மாதிரி தனித்தனியாக எடுத்துட்டு அதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ யூஸ்ன்னு போட்டு அந்த ஹெட்டிங்லாம் போட்டு எழுதுங்க. அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஓகேவா? கிளியராகவும் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு தோணும். நெக்ஸ்ட் செகண்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா microscopic form of Ohm's law, Wheatstone bridge, comparison of EMF of two cells using potentiometer, internal resistance of a cell using voltmeter, resistance in series and parallel. Resistance in series and parallel வந்து 3 மார்க்ல தனித்தனியாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ Wheatstone bridge அது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டயக்ராம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், தெளிவாக போட்டு பார்த்துருங்க அந்த PQRSல எங்கே வரும் அப்படின்றத, ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூனிட் 3ல. ஸோ யூனிட் 3ல பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் எ கரண்ட் யூஸிங் பயோட்-சாவர்ட் லா. ஸோ பின்னாடி மேக்னெட்டிக் ஃபீல்ட், முன்னாடி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறாங்களா இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறாங்களா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த ஒரே டேர்ம்ஸ் மாதிரி தான் வரும் உங்களுக்கு கொஞ்சம், ஓகேவா? ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் ஆன் அன் ஆக்சியல் லைன் ஆஃப் அ பார் மேக்னெட். கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு பிறகு ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா வெறும் ஆக்சியல் லைன் பார்த்துட்டு எழுதினீங்கன்னா 2 கொஷின் இருக்குது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சைக்ளோட்ரான். இதுக்குமே டயக்ராம் உங்களுடைய ஒர்க்கிங் எல்லாம் தனித்தனியாக ஹெட்டிங் போட்டு எடுத்து எழுதுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு எ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் யூஸிங் ஆம்பியர் சர்க்கியூட்டல் லா, அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஃபோர்ஸ் பிட்வீன் 2 parallel current carrying conductor. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் ஆன் ஏ கரண்ட் கேரியிங் கண்டக்டர் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த 6 கொஷின்ஸையும் மறக்காமல் கவர் பண்ணிடுங்க தேர்ட் யூனிட்டில். நெக்ஸ்ட் 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா RLC சர்க்கியூட், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், எனர்ஜி லாசஸ் இன் அ டிரான்ஸ்ஃபார்மர், ஷோ தட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ பேர் ஆஃப் காயில் இஸ் சேம். ஸோ இந்த 4 கொஷின்ஸ் மட்டும்தான், இதை மட்டுமே நீங்கள் படித்தா போதுமானது தான், ஓகேவா? ஸோ டயக்ராம் இருக்க கொஷின்ஸ்லாம் டயக்ராம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. RLC சர்க்கியூட்க்கு ஃபேஸார் டயக்ராம் இருக்கும், ஸோ அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் 3 மார்க்லையும் கேட்க சான்சஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இந்த 4 கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும். நெக்ஸ்ட்டு யூனிட் 6ல பார்த்தீங்க அப்படின்னா மிரர் ஈக்குவேஷன், லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா, ஃபிசூஸ் மெத்தட் டு டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் லைட், வாட் இஸ் டிஸ்பர்ஷன், அப்டைன் தி ஈக்குவேஷன் ஃபார் டிஸ்பர்சிவ் பவர் ஆஃப் அ மீடியம். ஸோ இந்த 4 கொஷின்ஸ் மட்டும் 6th லெசனில் படித்தா போதும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 25 கொஷின்ஸ்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் அண்ட் செகண்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களால் கண்டிப்பாக டீட்டெயிலில் 5 கொஷினுக்கு ஃபுல்லாக உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும், ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் மறக்காமல் பார்த்துருங்க. டீட்டெயில் கொஷின்ஸில் ஹெட்டிங் நோட் பண்ணிட்டு எழுதி பாருங்கள், இல்லை அப்படின்னு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ டயக்ராம், அதுக்கப்புறம் உங்களுடைய கீழே என்ன எழுதணும் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட், ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சரை கரெக்டாக எழுதிக்கிங்களான்னு செக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எங்களோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே மோஸ்ட்லி அதில் போட்டிருப்போம். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் இருக்க கொஷின்ஸை மறக்காமல் படிச்சுங்க. தேங்க்யூ.